பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரின் உபதேசங்கள். விஜயர் கேட்டார், நான் சேவகன் என்று கருதுபவரின் காமம், கோபம் முதலியவை என்னாகும்? ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த உணர்வு சரியாக இருக்குமானால் காமம், கோபம் எல்லாம் வெறும் பெயரளவில்தான் இருக்கும். இறைக்காட்சிக்கு பிறகு நான் சேவகன், நான் பக்தன் என்ற உணர்வு இருக்குமானால் அவனால் யாருக்கும் கெடுதல் செய்ய முடியாது. பரிசமனை தீண்டியதும் இரும்பு வாள் பொன்வாளாக மாறிவிடுகிறது. உருவத்தில் அது பழையது போலவே இருக்கிறது, ஆனால் அதனால் யாருக்கும் துன்பம் செய்ய முடியாது. தென்னை மட்டை உலர்ந்து விழுந்துவிட்டால் மரத்தில் வெறும் சுவடு மட்டுமே காணப்படும். அந்த சுவட்டை காணும்போது அந்த இடத்தில் ஒரு காலத்தில் மட்டை இருந்தது என்பதை அறிய முடியும். அதுபோல் இறையனுபூதி பெற்றவனிடம் பெயரளவில் மட்டுமே அகங்காரம் இருக்கும். காமம், கோபம் எல்லாம் பார்வையளவில் மட்டுமே இருக்கும். அவனுக்கு குழந்தையின் நிலை ஏற்பட்டுவிடும். சிலர் சமாதி நிலையை அடைந்த பிறகும் நான் சேவகன், நான் பக்தன் என்ற பாவனையை வைத்துக் கொள்கின்றனர். நான் சேவகன், நீ எஜமான், நான் பக்தன், நீ பகவான் என்ற அகங்காரம் பக்தர்களிடம் இருக்கும். இறைக்காட்சிக்கு பிறகும் நான் இருக்கிறது, அது அடியோடு மறைவதில்லை. இத்தகைய நான் உணர்வை பயிற்சி செய்ய செய்ய இறை அனுபூதி வாய்க்கிறது. இதுதான் பக்தி யோகம். பக்தி நெறியில் சென்றால் பிரம்மஞானம் உண்டாகிறது. பகவான் எல்லாம் வல்லவர். அவர் விரும்பினால் பிரம்மஞானத்தையும் தர முடியும். பொதுவாக பக்தர்கள் பிரம்மஞானத்தை விரும்புவதில்லை. நான் சேவகன், நீ எஜமான், நான் குழந்தை, நீ தாய், இத்தகைய அகங்காரத்தை வைத்துக்கொள்ளவே விரும்புகின்றனர். வேதாந்த ஆராய்ச்சி நெறியின் வழியாகவும் அவரை அடைய முடியும். இதைத்தான் ஞான யோகம் என்கின்றனர். ஆராய்ச்சி நெறி மிகவும் கடினமானது.